ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலுமே அங்கே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனோம். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி எனக்கு எதுவுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. நம்ம பேசாமல் நம்மளை மன்னிக்கணும்னா நம்ம பேசாமல் மாமா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுற வேண்டியதுதான். அப்பா சொன்ன பொய்யும் அம்மா சொன்ன பொய்யெல்லாம் கேட்டு அந்த வீட்டில் நான் பொய் சொல்லியிருக்கக்கூடாது. எல்லாமே நான் உண்மையை தான் சொல்லியிருக்கணும். நான் செஞ்சது தான் தப்பு. இங்கே நான் மாமா கிட்ட போய் மீட் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க மயிலுமே. அதுக்கப்புறம் பாண்டியனை வந்து கோமதி கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு இங்க கோமதியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாண்டியன் பேசல, அதே மாதிரி துணைக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே மீனாவுமே கால் பண்ணி அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கிறாங்க. உடனே இங்கே கோமதியும் அது இல்லை மீனா, சும்மா தான் உக்காந்துட்டு இருக்க, எனக்கு யாருமே இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மாமா அவர் என்கிட்ட பேசக்கூட மாட்டுறாரு. அவர் பேசலைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு மீனா. நீ மட்டும் அவருக்கு ஒஸ்தியாக போயிட்ட போல, உங்ககிட்ட மட்டும் பேசுகிறாரு, என்கிட்ட மூஞ்சி கொடுத்தோடு பேச மாட்டுறாரு மீனா. அவரை என்கிட்ட எப்படியாவது பேச வை மீனா அப்படின்ற மாதிரியுமே கோமதி வந்து இங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவும் அத்தை உங்களுக்கே தெரியும் மாமாவை பற்றி, மாமா கிட்ட போய் நான் இதெல்லாம் சொன்னேன்னா மாமா என் பேச்சை கேட்பாரா? அவர் யார் பேச்சுமே கேட்க மாட்டார். நீங்கள் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. மாமாவே மனசை மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவார். நீங்கள் அதுக்கெல்லாம் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம விட்டு தான் பிடிக்கணும். நம்ம பேசாமல் இருந்தால் அவங்களே வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்ம பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு நம்மளோட கஷ்டமோ நம்மளோட வருத்தமோ கொஞ்சம் கூட புரியாதத்த. நீங்கள் அவர்கிட்ட பேசாமல் கொஞ்ச நாளைக்கு இருங்க. அவருக்கே கொஞ்சம் மனசு மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவுமே கோமதி கிட்ட சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் என்னமேனா அம்மாவா அப்பா பேசலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்களா, என்ன சொன்னாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே செந்தில் கேட்குறாரு. உடனே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே மாமா வந்து அத்தை கிட்ட பேசலைல்ல, அதை நினச்சி தான் அத்தை ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை எங்கள் மாமா பேசலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இது தூங்காமல் அதே பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மாமாவை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா சொல்லிட்டுறாங்க. உடனே செந்திலும் அப்பாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லை, யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டார், அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுதான் செய்வார் அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனாவும் சரிங்க எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியுமே மீனாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலுமே அந்த வீட்டில் இருந்துமே கிளம்புறாங்க. உடனே பாக்கியமும் மயில எங்கே போகிற மயில, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவோம். உடனே இங்கே மயிலுமே பாக்கியத்தை பார்த்துட்டு அம்மா நீங்கள் பண்ண விதையும் போதுமா, இதுக்கு மேலேயுமே நீங்கள் அந்த வீட்டில் என்ன சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, நான் எங்கே ஒன்றும் போகிறோமா, நீங்கள் எதுக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியுமே மயிலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் பாக்கியத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மயில் முன்னாடி எதுவுமே காட்டிக்காமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஏன்னா மயில் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கியம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு தோணுறதுனால அங்கே சைலண்ட்டாகவும் இருக்காங்க. ஏன்னா எவ்வளவோ பண்ணி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மொக்க வாங்கிட்டு வீட்லேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். அதுக்கப்புறம் மயிலுமே ஒரு முடிவு எடுத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சரவணனும் பார்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியனுமே கடையில் உட்காந்துக்கிட்டு பேசாமல் நம்ம இது கோமதி கிட்ட பேசிடலாமா, கோமதி நம்ம பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. அவள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அன்றைக்கி ஒரு லெட்டரையுமே கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரையுமே எடுத்து படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலுமே கடைக்கு வந்துடுறாங்க. கடைக்கு வந்ததை பார்த்த பாண்டியனும் உடனே மயிலை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் எழுந்து நிற்கிறாங்க. உடனே அங்கே எதுவுமே பேசாமல் நிற்க உடனே இங்கே மயிலுமே போயிட்டு மாமா என் மேலே உங்களுக்கு ரொம்பவே கோவமா மாமா, நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன் மாமா, எங்களோட வீட்டோட கஷ்டம் புரிஞ்சு நான் அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கிட்டேயுமே பணமும் வசதி இருந்துச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எந்த வசதி இல்லை மாமா, அதனால தான் அந்த பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வயசுமே அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கத்துலையுமே எங்கள் அப்பா அம்மா இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாமாம்மா. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பொய்யை நானும் உடனே இருந்திருக்கேன், என் மேலே தப்பு இருக்குமாம்மா. அதே மாதிரி அந்த வீட்டில் எல்லாருமே என் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கீங்க, அதனால தான் அந்த விஷயத்த நான் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மற்றபடி நான் இந்த விஷயத்த உங்ககிட்டலாம் மறைச்சி வச்சது என் தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆனால் என்ன அந்த வீட்டில் மட்டும் சேர்க்காத மட்டும் போயிடாதீங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லார் மேலேயுமே நான் பாசம் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இப்போ வரைக்குமே பாசம் வச்சுக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த வீட்டை விட்டே துரத்திட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் நீங்கள் அந்த அந்த வீட்டில் என்ன சேர்க்கல அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு மாமா. என்னை மன்னிச்சிக்கோங்க மாமா. நீங்கள் சரவணன் அவருக்கு மாமா கிட்ட பேசி நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே என்ன கொண்டு போங்க மாமா. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மயில் சொல்ல, உடனே பாண்டியனும், மயிலு நீ என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லைம்மா. ஏன்னா சரவணன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் பேசுவேன்? உங்கள் குடும்பம் நல்ல ஃபேமிலி, நீங்கள் எல்லாருமே நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரவணனுக்கு உன்னை கட்டி வச்சேன். அதே மாதிரி நீங்கள் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இத்தனி பொய்யை சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு மனம் உடஞ்சி போயிட்டான். ஆனால் அவனுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லி உன்னை அந்த வீட்டுக்குள்ளே நான் கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனால் நான் இப்போ என்ன சொன்னாலுமே சரவணன் கேட்குற நிலைமையில இல்லை. அவன் உன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கான். நான் என்ன சொன்னாலுமே அவன் சமாதானம் ஆக மாட்டான். இந்த இதில் எனக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியாதுமா. நீ டைரெக்டாக நீ என்ன பார்க்கணுமோ அது கோர்ட்டு மூலியமாக பார்த்துக்கோ. நான் இதில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலம்மா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதும் உங்கள் மயிலுமே ரொம்பவே வருத்தமாகவும், மாமா நீங்கள் சொன்னால் இங்கே மாமா கேட்பார் மாமா, நீங்கள் எப்படின்னா எடுத்து பேசி பாருங்களேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல மாமா. நான் சொன்னது நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே சரவணன் வந்து என்னை மன்னிக்கவும் மாட்டான். ஏன்னா அவன் அவ்வளோ கோபமாக இருக்கான். நான் மன்னிச்சாலையும் இங்கே கோமதி மன்னிச்சாலையும் இங்கே சரவணன் மேலே கோபமாக இருக்கிறத நாங்கள் பேசி கூட சமாதானம் பண்ண முடியாது. நீ வேணும்னா அங்கே கோர்ட்டு மூலிமா ஏதோ ஒன்று பார்த்துக்கோமா, என்னால் இதெல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலையுமே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் மயில் அழுகிறதெல்லாம் பார்த்தா எங்கள் பாண்டியனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பேசாமல் சரவணன்கிட்ட எங்கள் மயில் பற்றின உண்மையை நம்ம பேசி பார்க்கலாமா அப்படின்னு வரையுமே ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் பாண்டியனுக்கு. அதுக்கப்புறம் எல்லா பார்சலும் முடிச்சுட்டு இங்கே சரவணனுமே கடைக்கு வந்துடுறாங்க. அப்பா என்னப்பா என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே சரவணன் கேட்குறாங்க. உடனே பாண்டியனும், ஏண்டா சரவணா உனக்கு நான் தேவையில்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குடா. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. உன்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட சரவணனும், அப்பா எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்கள் நான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த ஒரு கல்யாணத்தையே பண்ணி வச்சிங்க. அவங்க இப்படி ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணி இந்த கல்யாணத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கல. அது எதிர்பார்க்காத ஒரு எதாச்சும் நடந்த ஒரு விஷயம்ப்பா. நீங்கள் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. கூடிய சீக்கிரம் மயிலுக்கும் எனக்கும் விவாகரத்து நம்ம வாங்கியே ஆகணும்ன்ற மாதிரியுமே இங்கே சரவணன்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாண்டியனும் அதை இங்கே மயில் வந்த விஷயத்த மூடி மறைச்சிடுறாரு. ஏன்னா அங்கே சரவணன் ஒரே முடிவு இருக்கிறதுனால இங்கே சரவணன் கிட்ட இங்கே பாண்டியன் வந்து எதனா சொன்னார்னா அங்கே சரவணன் வேறு எதனா முடிவு எடுத்துருவான் அப்படின்ற மாதிரியுமே அங்கே பாண்டியன் வந்து இந்த விஷயத்த மறைச்சியே வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் கோமதியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க. உடனே அரசியும், அம்மா இன்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று இங்கே நல்லா ஜுரம்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டிங்க, இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி கேட்க, உடனே இங்கே கோமதியும் ரொம்பவே கோவம் வந்து, இன்னும் அரசி என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கியா, உங்கள் அப்பா பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தமாக இருக்கேன், நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அரசி அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்கிறாங்க. உடனே அரசியும், அம்மா நான் உங்களை ஓட்டெல்லாம் ஓட்டலாமா, நீங்கள் அப்பா பேசணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுத்தீங்க. ஆனால் அது எதுவுமே பார்த்தினா ஓகேவே ஆகலை. அதனால தான்ம்மா கேட்டேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரியுமே அரசி சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் அப்பாவை உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அரசி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.